ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம காளான் 65 எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து காளான் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1/2 எலுமிச்சைப்பழம் அதையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் காளானில் வந்து மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிக்காம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லைட்டா மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி விட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், கையில நல்லா பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்க, காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காளானை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் விட்டு காளானை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். பாருங்க, காளான் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ காளானை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.